டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மகாராஷ்டிராவை இந்தி மயமாக்க விரும்பினால் போராட்டம் வெடிக்கும் என்று நவநிர்மாண் சேனா கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் கடகத்தூரைச் சேர்ந்த பாமக ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் இரங்கல். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பை தமிழில் படிப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். புனித வெள்ளியையொட்டி தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. அதிமுக கூட்டணி குறித்து பேசுவதை பாஜகவினர் தவிர்க்க வேண்டுமென மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். கைபேசி சேவை கட்டணத்தை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த ஆண்டு இறுதியில் 20 விழுக்காடு வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். வக்ஃப் சட்ட திருத்தம் கொண்டு வந்த நடுவண் அரசை கண்டித்து வேலூர் பேரணாம்பட்டு பகுதியில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. காசா மீதான போர் நடவடிக்கையை நிரந்தரமாக நிறுத்துவது தொடர்பாக இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஹமாஸ் அதிரடி அறிவிப்பு.